ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 முதல் 8/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சனிக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை, அதாவது ஆடி மாதம் 16 முதல் 23 வரை இந்த வார நவகிரக நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் வரை சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். குரு பகவான் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், கேது மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த வாரத்தில் நவகிரகங்கள் நட்சத்திர பாதசாரம் செல்கிறார்கள். இந்த வாரம் சந்திர பகவான் ராகுவையும் வக்கர சனி பகவானையும் கடந்து செல்கிறார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேரளாவில் எதிர்பாராத விதமாக நிலநடுக்கம் ஏற்படும். இலங்கையில் சிறு சிறு விபத்துகள் உண்டு. இலங்கையில் பிரச்சனை உண்டாகும். மருந்து கம்பெனி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்படும். கடல் சீற்றமாக இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து புழுதி காற்று வேகமாக வீசும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருவிழா பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அதனால் எல்லோருமே அவங்க வீட்டில் 2 வாளி தண்ணி பிடிச்சி தலை முழுகி கொள்ளலாம். மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9வது வீட்டிலே சுக்கிர பகவான் நீச்ச நிலையில் செல்வார். வக்கர சனி பகவான் பார்வையிலும், தேய்பிறை சந்திர பகவான் பார்வையிலும், செவ்வாய் பார்வையிலும் 9வது வீட்டிலே நீச்ச சுக்கிர பகவான் செல்லும்போது இந்த வாரம் உங்களுக்கு சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பல நாட்களாக பல மாதமாக திட்டமிட்டு வைத்திருந்தீங்கன்னா இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது 3, 4, 5 தேதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகரம் ராசி என்பதற்கு 6வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் வரை இந்த வாரம் கடப்பார். நவம்ச கட்டத்தில் 10வது வீட்டிலே செவ்வாய் வருவது வேலை உத்தியோகம் சார்ந்து இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். அரசு வேலை, அரசு பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா 6வது வீட்டிலே செவ்வாய் செல்வது, நவம்ச கட்டத்தில் 10ஆம் இடம் வருவது வேலை உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றம் உண்டு. பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா, சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வாரம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
10, 11வது வீட்டை நாம் சகடத்தில் செவ்வாய் கடக்கும்போது கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வாரம் தீர்வதற்கு வாய்ப்புண்டு. மகரம் ராசி அன்பர்களுக்கு 2வது வீட்டிலே 7ஆம் அதிபதி சந்திரன் ராகு நட்சத்திரத்திலே வார ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ரகசியமான பேச்சுகளை குடும்ப நபர்களை தவிர்த்து மற்றவரிடம் பேசாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, மனைவி சரியில்லை, புள்ள சரியில்லை அப்படின்னு நீங்கள் குடும்பத்தை குறை சொல்லாதீங்க. குடும்ப நபர்களை கேட்டால் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மகரம் வயது ஆக ஆக சிறு வயதிலிருந்தே மகரத்தை தான் எல்லோருமே குறை சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் நண்பர்களிடம், தெரிஞ்சவர்களிடம், பழகினர்களிடம் குடும்ப நபர்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த வாரம் ரகசிய பேச்சுக்களை வெளியில் பேசாதீங்க. உங்கள் குடும்ப உள் விவகார ரகசியங்களை நீங்கள் தான் வெளியில் பேசுவீங்க. குடும்ப நபர்கள் யாரும் குடும்பத்தை பற்றி, ஏன் உங்களை பற்றி கூட வெளியில் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் குடும்பத்தை பற்றி இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் வெளியில் பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த ரகசிய பேச்சுக்களை இந்த வாரம் தவிர்த்து விடுங்க. 3, 4ஆம் தேதிகளில் வக்கர சனி பகவானை தேய்பிறை சந்திரன் கடக்கிறார். பார்த்தீங்கன்னா 9வது வீட்டிலிருந்து நீச்ச சுக்கிர பகவான் பாரிசுகிறார். 9வது வீட்டிலிருந்து நீச்ச சுக்கிரன் சந்திரனையும் வக்கர சனி பகவானையும் பாரு செய்யும்போது ஆற்றுல, குளத்துல, கடலில் தலை முழுகக்கூடியவர்கள். ஏன்னா ஆடி 18ஆம் பேருக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருகிறது. குடும்பத்தோடு தலைமுழுக கடலுக்கு போகிறீங்கன்னா ஆழமான இடங்களுக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். ஓரமாக நின்று தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஆழமான பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா விபரீதங்கள் ஏற்பட்டுரும். நீச்ச கிரகம் ஒரு கிரகத்தை பார்த்தால் அந்த கிரக பாவக உறவு பாதிப்புக்குள்ளாகும். இப்போ மனைவியோ மகளோ உங்கள் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு கடலுக்கு தண்ணி தலைமுழுக போகிறீங்கன்னா கவனமாக பார்த்துட்டு கவனமாக ஓரமாக நின்று தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா நீச்ச சுக்கிரன் ஒரு கவலையை, கஷ்டத்தை உண்டாக்கிறோம். தேய்பிறை சந்திரன் வக்கர சனி பகவானை கடக்கும்போது மகரம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். நீங்கள் திட்டமிட்டபடி பயணம் சென்று வரலாம். உங்களுடைய முயற்சிகள் 3, 4 தேதிகளில் உங்களுக்கு வெற்றியாகும். சந்திர பகவான் சனியை கடந்து 4, 5ஆம் இடம் செல்வார். 4ஆம் இடம் சந்திரன் செல்லும்போது 4ஆம் அதிபதி 6வது வீட்டிலே தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே செல்லும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், நிலம் சொத்துக்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இதெல்லாம் ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கும். விவசாயிகள் விவசாயம் செய்யலாம். 4, 5வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது புதிதாக ஆடு மாடு வாங்கலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பழைய வண்டி வாகனங்களை ரிப்பேர் பண்ணலாம், அல்லது மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். 4, 5ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும்போது மகரம் ராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. 7, 8ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா தேய்பிறை சந்திரன் 5வது வீட்டிலே செல்கிறார். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் 9வது வீட்டிலே நீச்சமாக இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி நேரம் இல்லை அப்படின்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடுங்க. மகரம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா சந்திரன் சதய நட்சத்திரத்திலிருந்து வாரம் ஆரம்பிக்கும் போது ரகசிய பேச்சுக்களை வெளியில் பேசாதீங்க. ஏன்னா இந்த வாரம் 7வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாக இருக்கிறார். 7வது வீட்டிலே அஷ்டமாதிபதியும் சத்ருஸ்தானாதிபதியும் புதனும் சூரியனும் 12ஆம் அதிபதி குருவும்
அதனால் வந்து ரகசிய பேச்சுகளை மகரம் ராசி என்பர்கள் வாயை திறக்காதீங்க. உங்கள் மூலியமாக தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை வருவதே அதிகம். பஞ்சாங்கம் சொல்கிறபடி இந்த வாரம் மகரம் ராசி என்பளுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தியில் ஓடி இருந்துச்சுன்னா இந்த வாரம் பெரிய அளவு வெற்றி பெறலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.